அவர் இந்த டைம் பார்த்து அவர் செஞ்சுதான் அவன் ஹேண்டிங் ஒரு இதெல்லாம் ஆவணப்படுத்தி நியூஸ் ஆகி விட்டுருங்க இல்லாட்டி என்ன நடக்கும் தெரியுமா? மழைக்கால சிரமத்திற்கு முடிவு. 58 ஆசாத் நகர் பாடசாலை வீதி இப்போது கொங்கிரீட் வீதியாக மாற்றம். 58 ஆசாத் நகர் அல்பலா பாடசாலை வீதி 2.7 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கொங்கிரீட் வீதியாக புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வீதி பாடசாலை மாணவர்கள், முன்பள்ளி சிறார்கள், மதரசா மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலராலும் தினசரி பயன்படுத்தப்படும் முக்கியமான பாதையாகும். முன்னர் குறிப்பாக மழை காலங்களில் இந்த வீதியில் பயணம் செய்வது கடினமாக இருந்தது. களிமண் மற்றும் நீர்த்தேக்கம் காரணமாக மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். இதனை தீர்க்கும் நோக்கில் தோப்பூர் தேசிய மக்கள் சக்தி மத்திய குழு உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைவாக தோப்பூர் என்பிபி அமைப்பாளர் நேரடியாக களவிஜயம் செய்து நிலைமையை ஆய்வு செய்திருக்கின்றனர். அதன் பின்னர் தேவையான நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டு தற்பொழுது இந்த வீதி கொங்கிரீட் வீதியாக புனரமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் மக்கள் சுலபமாகவும் பாதுகாப்பாகவும் பயணம் செய்யும் சூழல் உருவாகியிருக்கின்றது. இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கிய பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர, பாராளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மிமன மற்றும் தோழர் நந்துன் ஆகியோருக்கு 58 ஆசாத் நகர் மற்றும் 59 ஜின்னா நகர் மக்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்திருக்கின்றனர். நான் இந்த